அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள முருகனுக்கு இந்த தீபம் ஏற்றி வைத்து 6 பச்சரிசி வைத்து இதை செய்து பாருங்க. உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நடக்கும். நீங்கள் சொந்த வீட்டிற்காக இந்த வழிபாடு செய்யலாம். கடன் பிரச்சனை தீர்வதற்காக இந்த வழிபாடு செய்யலாம். பண வரவுக்காக இந்த வழிபாடு செய்யலாம். வருமானம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வழிபாடும் இந்த பரிகாரம் செய்யலாம். எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 முருகனுடைய படத்திற்கு செவ்வரளி பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றணும். அது எப்படி ஏற்றணும் அப்படின்னு ஒரு வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு வெற்றிலையில் நீங்கள் நல்லா சுத்தமான தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பன்னீர் டிப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பன்னீரை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த வெற்றிலையில் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது சந்தன குங்குமம் கட்டாயமாக வைக்க வேண்டும். அல்லது வேல் கூட நம்ம அந்த வெற்றிலையிலே வரைந்து கொள்ளலாம். நீங்கள் சந்தன குங்குமம் போட்டு வைத்துட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா சுக்கு பொடி அல்லது துவரம்பருப்பு ஒரு 6 துவரம்பருப்பு போட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு சுக்குப்பொடி போடணும். அப்படி இல்லைன்னா துவரம்பருப்பு போடணும். ரெண்டுமே சேர்த்து போடலாமான்னா தாராளமாக போடலாம். ஏதாவது ஒன்று போட்டால் கூட நமக்கு போதும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு 6 பச்சரிசி எடுத்துக்கோங்க. அந்த 6 பச்சரிசி மட்டும் நீங்கள் கரெக்டாக எண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற துணி. சிவப்பு நிறம் பயன்படுத்துறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிறம் தான் உரியது. சிவப்பு நிற துணி சின்ன துணியாக எடுத்துக்கோங்க. கிளாத்தாக எடுத்துகிட்டு அதில் 6 பச்சரிசி வைத்து அதை நீங்கள் நல்லா மடக்கிக்கோங்க. எப்படி ஒரு பேப்பரில் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வச்சு மடக்குவோமோ அதே போல் நல்லா மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நீங்கள் இது முடிச்சு போலாம் கட்ட வேண்டாம். அது மடக்கி மட்டும் வச்சு முருகனுடைய படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்திற்கு அடியில் நீங்கள் வச்சுருங்க. அதாவது இப்போ நீங்கள் செல்ஃபில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு அடியில் நீங்கள் வச்சிடலாம். இப்போ செல்ஃபில் இல்லாமல் நீங்கள் ஆணியில் தான் அடித்து வச்சுருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா படத்துக்கு நேராக கீழே வச்சு நீங்கள் அதற்கு மேலே ஒரு நாணயத்தை மட்டும் மேலே வச்சுருங்க. ஏன்னா நம்ம மடக்கி தான் வைப்போம், அது பிரிஞ்சிடும் இல்லையா. நீங்கள் ஒரு நாணயத்தை மேலே எடுத்து வச்சுருங்க. இப்போ எது படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு அடியில் இதை வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். நல்ல மாற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பணம் வரவும் கொடுக்கும். கடன் பிரச்சனை இருக்குன்னா கடனும் தீரும். நல்ல உங்களுக்கு பவர்ஃபுல்லான அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். 6 பச்சரிசி இருந்தால் போதும். இந்த பரிகாரம் செய்யும்போது நீங்கள் சரவணபவ மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கணும். அதாவது முருகனுடைய நாமங்கள் ஏதாவது ஒரு நாமங்கள் ஓம் சரணபவா இல்லைன்னா ஓம் முருகா சண்முகா அப்படிங்கிற நாமங்கள் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. அந்த நாமங்களை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். சொல்லிகிட்டே தான் நம்ம ஒவ்வொரு பச்சரிசியும் அந்த சிவப்பு நிற துணியில் வைத்து முருகன்கிட்ட உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை நீங்கள் வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் சொந்த வீடு கடன் வருமானம் எதற்காக இருந்தாலும் சரி செவ்வாய் ஹோரையில் நீங்கள் செய்து பாருங்கள். அதாவது இரவு 8 to 9 நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுருக்கீங்களா, அந்த தீபத்தில் ஒரு வெற்றிலை வைத்து ஏற்றிருக்கீங்களா, அந்த வெற்றிலை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற துளசி செடியோ அல்லது வீட்டில் இருக்கிற செடி கடிலையோ அல்லது பூச்செடி குப்பையிலுடனே நீங்கள் இந்த வெற்றிலையை போற்றலாம். காம்பெல்லாம் பிக்க தேவையில்லை. நீங்கள் அப்படியே நீங்கள் வெற்றிலை வைத்து ஒரு தாம்பழத்தட்டில் வெற்றிலை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றினாலே போதும். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். 6 விளக்கு ஏற்றலாமா அப்படின்னா இல்லை, நமக்கு ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும். 6 விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமையே நமக்கு தேவையில்லை. ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றினால் போதும். 6 விளக்கும் ஏற்றினாலும் விசேஷம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும். இந்த வழிபாட்டிற்கு ஒரு விளக்கு போதும். மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடு. நீங்கள் நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்துக்கலாம். கல்கட்டு வைக்கலாம், அவுள் வைக்கலாம், மாதுளம்பழம் வைக்கலாம், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ பால் தேன் கூட வைக்கலாம். முடிகிறத நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். வைத்துட்டு மந்திரங்கள் பார்த்தோன்னா ஓம் சரவணபவாய நமக்கு அல்லது பார்த்தீங்கன்னா நம்ம கந்த சஷ்டி கவச பாராயணம் பண்ணலாம். வேல்மரல் படிக்கலாம். திருப்புகள் ஏதாவது ஒரு பாடல் படிக்கலாம். இல்லை கந்தர் அனுபூதியில் கடைசி பாடல் நம்ம படிக்கலாம். என்ன படித்தாலுமே சரி நம்ம மனதார படிக்கும்போது நமக்கு நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அந்த வேண்டுதல் மட்டும் நீங்கள் நினைத்து கொண்டு இந்த வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முருகர் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஒரு பொருளாதார முன்னேற்றமோ அல்லது கடன் இருக்குன்னா கடனை அடைப்பதற்கான வழிகளையும் முருகர் நிச்சயமாக கொடுப்பார். நம்பிக்கையுடன் நீங்கள் வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி அந்த வழிபாட்டின் மூலமாக நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது நம்ம மனதார நம்பி செய்யும்போது நிச்சயமாக மாறும். நிம்மதியாக இருக்கணும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசில் பாசிட்டிவிட்டியாக நீங்கள் விதைச்சிட்டே இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அதே போல் மாறும். எப்போதுமே உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி தான் நமக்கு நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. அதனால் எண்ணத்தை நல்லா ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. கடவுளோட ஆசீர்வாதத்தால் நம்ம வாழ்க்கை நமக்கு பிடித்தது போல் நமக்கு கட்டாயமாக மாறும்.
செவ்வாய்க்கிழமை தினத்தன்று நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போங்க. நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து சொந்த வீடுலாம் வேண்டும் அப்படின்னு சிவப்பு நிற வஸ்திரம் வாங்கி கொடுங்க. ரொம்ப நல்லது. முருகனுக்கு நல்ல பட்டு வஸ்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வஸ்திரம் நம்ம வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. எப்போதுமே முருகனுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் அல்லது பச்சை நிற வஸ்திரம், பட்டு வஸ்திரமாக நம்ம வாங்கி கொடுக்கணும். நம்ம போயிட்டு ஜவுளி கடையிலே நமக்கு வந்து சுவாமிக்கு வஸ்திரம் கொடுங்க அப்படின்னாலே அவங்க கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. மாதத்தில் ஒரு முறையாவது நீங்கள் வாங்கி கொடுங்க. சொந்த வீட்டிற்காக இடத்திற்காகலாம் வழிபாடு செய்பவர்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். செவ்வாய் தோறும் நீங்கள் வந்து கோவிலுக்கு, முருகன் கோவிலுக்கு போகிறதும் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். நம்ம 1 வாரம் 2 வாரம் போயிட்ட உடனே நம்ம வந்து மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு வந்து நம்ம போக போக தான் நம்மளுடைய கர்மாலாம் குறைஞ்சி நம்ம வாழ்க்கை வந்து சந்தோஷமாக மாறும். ஒரே வாரத்தில் அனைத்துமே மாறாது. கொஞ்சம் காலதாமதம் நமக்கு எடுக்கும். இப்போ வந்து இந்த பச்சரிசி நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களா, அந்த பச்சரிசி எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் வரை அது அப்படியே இருக்கட்டும். அதற்கப்புறம் அந்த பச்சரிசி எடுத்து நம்ம தண்ணீரில் வந்து விட்டுறலாம். நம்ம பறவைகளுக்கு ஏதாவது நம்ம அரிசி போடுவோம் பார்த்தீங்களா, பேர்ட்ஸ்க்கு ஏதாவது போடுவோம் இல்லையா, அது கூட சேர்த்து இதையே நீங்கள் போட்டுடலாம். நல்ல மாற்றத்திற்காக அந்த வழிபாடு சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நல்லபடியாக செய்து பாருங்கள். வாழ்க்கை நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.